Hi friends, welcome to TamilSamayal. இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓமப்பொடி வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது எல்லாரோட ஃபேவரட் டிஷ் தாங்க. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓமப்பொடி செய்ய போகிறோங்க. அதுக்கு இதுமாரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு கடலை மாவு போட்டுக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கேங்க. அது ஒரு 10 நிமிட்ஸ்க்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணி இந்த மாவில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணுங்க. அதுக்கு தான். இப்போ நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருட்டி வச்சுக்கலாங்க. இதில் கையில் நல்லா ஒட்டுங்க. கொஞ்சமாக லைட்டாக கையில் ஆயில் போட்டுக்கோங்க. நான் இதை ஒரு 3 எடுத்துக்கிறேன். பிரித்து வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்காச்சி எடுத்துக்கலாங்க. அதில் இந்த ஓமப்பொடி அச்சு உள்ளார போட்டுக்கலாங்க. உள்ளார போட்டாச்சு. இதுக்குள்ளார இதை போட்டு உள்ளார போட்டுக்கலாங்க. சரி, நமக்கு இன்னும் கேப் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் பாதி எடுத்துக்கலாம். நல்லா அப்படி ஃபில் பண்ணிக்கலாங்க. இதையும் போட்டுக்கலாம். தேவையான மாவு வச்சாச்சுங்க. இப்போ இதை மூடிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா காஞ்சிடுதுங்க. இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. கட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணுங்க. இது 1 நிமிஷத்துல வெந்துடுங்க. இது குயிக்காக வெந்துடும். இப்போ இதில் பபிள்ஸ் இருக்குங்க. இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகட்டும். கம்மியான நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பப்பிள் அடங்கிட்டோன்னே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க.
இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வீட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நமக்கு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு.